ஹாய். ஆக்சுவலி இந்த சீரிஸில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி கதையாக நிறைய வந்துட்டு பார்க்க போகிறோம். நான் குட்டி குட்டி கதையாக நல்ல அர்த்தமுள்ள, நல்ல காமெடியான ஒரு சில குட்டி குட்டி கதையெல்லாம் அந்த சீரிஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி கதை தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இதோட மைய கருத்து என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அது வந்துட்டு யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்கள யாராவது இருக்கலாம். அவங்க கூட வந்துட்டு நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். ஸோ விட்டு கொடுக்காம ஒரு சில பேர் இருப்பாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்வத்தோடயே இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சீன் தான் அந்த கதையில் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதைத்தான் ஒரு குட்டிய கதையை வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் வந்து அப்பா, அம்மா 2 பேர் வந்துட்டு வாழ்ந்து வந்தாங்க. அவங்க மனைவி வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அப்பா, அம்மா 2 பேர் தான். 2 பேர் மட்டும் தான் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே எப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஈவன் அவங்க அப்பா, அம்மா, பையன் அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுக்க மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டி 3வது மனுஷன் யார் வந்தாலும் அவங்களுக்கும் சுத்தமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அப்பா என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு விருந்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தார். அவங்களோட தூரத்து சொந்தம் விருந்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு. அதுக்காக என்னாச்சுன்னா, அன்றைக்கி வந்துட்டு அவங்க பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு நாம் ஏதாவது கறி செஞ்சு போடலாம், நீ பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ஆட்டுக்கறி 1 கிலோ வாங்கிட்டு வா அப்படின்னு மயன்கிட்ட சொல்ல. மயன் என்ன பண்ணிட்டான், கடைக்கு போயிட்டான். கடையில் போய் 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டான். வாங்கிட்டு கடையிலேருந்து திரும்பிட்டான். ஏன்னா அந்த கடை வாசல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டி வாசல். ஒரு ஆள் தான் உள்ளே போகணும், 2 ஆள்லாம் உள்ளே போக முடியாது. குட்டி வாசல் அது. கறியை வாங்கிட்டு அந்த வாசல் வழியாக வரப்போ என்னாச்சுன்னா, அந்த வாசல்கிட்ட வரும்போது ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் வந்தான். கரெக்டாக அந்த படிக்கிட்ட நிற்கிறான். இவனும் அந்த படிக்கிட்ட நிற்கிறான். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் வழி விட்டால் தான் போக முடியும். 2 பேருமே வந்துட்டு வழி விடாமல் நின்றுட்டே இருக்கிறாங்க. நீ தான் வழி விடியா, நான் தான் வழி விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே முறைச்சிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ இவன் வேறு போனோன்னா, அவங்க அப்பா வேறு சொல்லியிருந்தாரா, என்ன நம்ம பையன் கறி வாங்க போனேன், இன்னும் ஆள் வரவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு, சரி போய் கடையிலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறான். கடையில் போய் பார்த்தா வாசலில் வந்துட்டு இவன் மையன் நின்றுட்டுருக்கான். ஆப்போசிட்டில் இன்னொரு ஆள் நின்றுட்டுருக்குறாங்க. 2 பேரும் வாசப்படியில் வந்துட்டு நீயா நானும் நின்றுட்டுருக்குறாங்க. இவனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது இப்படி நின்றுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி இவன் போய் மயன்கிட்ட போய், நீ என்ன பண்ணுற, இந்த கறி எடுத்துகிட்டு போய் நீ சமைச்சு நம்ம விருந்தாளி கொடு, நான் வந்துட்டு இவனுக்கு எதிர்த்து நான் நிற்கிறேன், இவனா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மறுபடியும் நிற்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கம் இன்னொரு ஆள், இந்த பக்கம் உங்கள் அப்பன், 2 பேருமே நிற்கலை. கடைசி வரைக்கும் வழி விடவே இல்லை, அப்படின்னு நின்றுருக்குறானுங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிக்கணும். ஆக்சுவலி வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் யாராவது ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஓகேவா? நான் தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வாழ்க்கையில் வந்துட்டு வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமா, நம்ம கண்டிப்பாக யாரை ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். ஓகே.